லட்டு சர்ச்சை விவகாரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க மகா சாந்தி ஹோமம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காலை 6 மணிக்கு ஹோமம் தொடங்கியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். இந்த மகா சாந்தி ஹோமம் குறித்தான சிறப்பு அம்சங்கள் என்ன? மேலும் இந்த யாகத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்கும் பயன்பாட்டிற்கு நெய்யில் கலந்து அந்த பயன்பாட்டிற்காக கலக்கும் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய்கள் கலந்திருப்பதாக வந்த சர்ச்சையை அடுத்து இந்த தோஷத்திற்காக பரிகாரம் செய்யப்படும் என நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தான முதன்மை செயலாளர் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இன்று காலை இந்த மகா சாந்தி யாகம் நடத்தப்பட இருந்தது. இந்த சாந்தி யாகம் தொடர்ந்தது. இதில் கோவில் வளாகத்தில் உள்ள யாக மண்டபத்தில் 3 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் 8 வேத பண்டிதர்கள் கலந்து கொண்டு இந்த மகா சாந்தி யாகத்தை தற்போது நடந்து வருகிறது. இது தொடர்ந்து இன்று காலை 10 மணி வரை நடக்கும் என்று தேவஸ்தான தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லியிருக்கேன். இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன? படிச்சா என்னன்னு தோணும்? உதயநிதி துணை முதலமைச்சரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல. உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடைபெறும் என அக்கட்சி தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வி சாலை கிராமத்தில் மாநாடு நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் சற்று முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்தான அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய அந்த எக்ஸ்தலத்தின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார். இந்நிலையில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இந்த முதல் மாநாடானது தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை தழுவிய இந்த முதல் மாநில மாநாடானது நடக்க இருப்பதாக தன்னுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகின்றது. இந்நிலையில் கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். இந்நிலையில் அதே போன்று நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள அந்த வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கட்சியை அறிவித்த அந்த நாள் முதலாகட்டும் அல்ல அந்த கொடியை அறிமுகப்படுத்திய அந்த நாள் முதலாகவே இந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு எப்போது என்ற அந்த ஒரு கேள்வி மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்கான அந்த இடங்களை ஆய்வு செய்யும் அந்த ஒரு முயற்சியாகட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டே வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி முதல் மாநில மாநாட்டை நடத்துவதாக அவ்வப்போது இந்த தகவல்கள் வெளியாகும் நிலையில்
அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் கட்சியின் சார்பிலாகட்டும் அந்த இடத்தில் காவல்துறை சார்பிலாகட்டும் எதுவும் ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையில் அந்த முதல் மாநாடானது தள்ளி போவதாக அந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது அந்த முதல் மாநாட்டுக்கான அந்த அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடானது வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.